நம்முடைய கிருஷ்ணகிரி நாடாளுமன்ற தொகுதி சாதனைகளை சிலவற்றை இங்க மட்டும் குறிப்பிட விரும்புகின்றேன். ஒசூர் அரசு மருத்துவமனை ரூபாய் 100 கோடி மதிப்பீட்டில் மாவட்ட அரசு தலைமை மருத்துவமனையாக தரம் உயர்த்தும் பணிகள் தொடங்க உள்ளது. ரூபாய் 233 கோடியே 34 லட்சம் மதிப்பீட்டில் எண்ணக்கோல் ஊராட்சியில கால்வாய்கள் அமைக்கும் பணி சிறப்பாக வேகமாக நடைபெற்று வருகிறது. சூளகிரி சிப்காட் தொழில் பூங்காவில் ரூபாய் 80 கோடி மதிப்பீட்டில் அதிநவீன திறன் மேம்பாட்டு மையம் அமைக்கப்பட உள்ளது. தளி தொகுதியில் 18 கோடி மதிப்பீட்டில் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி விரைவில் அமைக்கப்பட உள்ளது. 50 கோடி மதிப்பீட்டில் ஒசூர்ல புதிய பேருந்து நிலையம், புதிய பஸ் ஸ்டாண்ட் கட்டுவதற்கான பணிகள் தொடங்கியுள்ளன. ஒசூர்ல 575 கோடியில பாதாள சாக்கடை திட்டம், 1.7 கோடி மதிப்பீட்டில் உள்வட்ட சாலை அமைக்கப்பட்டுள்ளது. அதே போல வாக்குறுதிகள் கலைஞர் சொல்லுவார், சொல்வதை செய்வோம், செய்வதை தான் சொல்வோம்னு செஞ்சு காட்டும் தலைவர் கலைஞர் அவர்கள். அவர் வழியில் வந்து நம்ம தலைவர் வாக்குறுதி கொடுத்திருக்கிறார். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூர்ல விமான நிலையம் அமைக்க நடவடிக்கை எடுக்கப்படும். புதிய ஏர்போர்ட், கிருஷ்ணகிரியில ரயில் நிலையம் அமைக்க நடவடிக்கை எடுக்கப்படும். ஜோலார்பேட்டை ஒசூர் இடையே ரயில் சேவை உருவாக்க நடவடிக்கை எடுக்கப்படும். கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் வசிக்கும் வால்மீகி இன மக்கள் பழங்குடியினர் பட்டியலில் சேர்க்கப்படுவார்கள். ஒசூர்ல டைடல் பார்க் அமைக்க நடவடிக்கை எடுக்கப்படும். ஒசூர் கிருஷ்ணகிரி சென்னை வழியாக ரயில் சேவை தொடங்க நடவடிக்கை எடுக்கப்படும். கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் சூளகிரி, வேப்பனஹள்ளி, ஒசூர், தேன்கனிக்கோட்டை, தளி, ராயக்கோட்டை பகுதிகளில் பொங்கல் பண்டிகையின் பொழுது அத்துக்கட்டு மாடு விடும் விழா நடத்த அரசு ஆணை பிறப்பிக்கப்படும். அதே போல இது தொடர்பாக பொதுமக்கள் மீது பதியப்பட்டுள்ள அனைத்து வழக்குகளும் ரத்து செய்யப்படும். இதெல்லாம் தலைவர் அவர்கள் சொல்லியிருக்கக்கூடிய வாக்குறுதிகள்.